இந்த உலகத்துல பிறந்து ஞான நிலை அடைந்த அத்துணை ஞானியர்களுக்கும் ஞான நிலையை அடைய காத்திருக்கும் அத்துணை ஞானியர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. போன வீடியோ பதிவில் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பதிவை மிக சிறப்பா உதாரணங்களோட பார்த்தோம். அதே போல நமக்கு இந்த பதிவில் ஆன்மா ஏன் இருக்குது, அப்படி ஆன்மான்னு ஒன்று இருந்தா மறுபிறவின் எடுக்குதா, அப்படி எடுப்பதற்கான சூழ்நிலை என்ன, ஏன் எடுக்கணும், இப்படி பல கேள்விகளோட உங்களோட முன்னாடி நான் அந்த வீடியோ பதிவில் அமர்ந்திருக்கிறேங்க. முதல்ல ஆன்மா ஏன் இருக்குது, ஆன்மா இருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம், நிறைய விஷயங்களுக்குள்ள ஈடுபடுறோம், சரிங்களா? அதாவது நம்மளோட உணர்வுகளா இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ள நம்ம ஈடுபடுறோம். அப்ப ஒரு வாழ்க்கை ஒரு 70-80 வருஷம் ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா, அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் என்ன செய்யறாரு? முதல்ல குழந்தையா பிறக்கிறாரு, சமுதாயத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அவரோட மூளைக்குள்ள சேருது. அதை வச்சு அவர் ப்ராசஸ் பண்ணி உணவை உண்பதற்கான பொருளாதாரத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேட ஆரம்பிச்சவர் ஒரு வீடு கட்டுறாரு, நல்ல சிறப்பான காரு பங்களான்னு வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அப்படியே படிப்படியா குழந்தை கல்யாணம் ஆகுது, குழந்தை குட்டிங்க பிறக்குது, அதை காப்பாத்துறாங்க. அடுத்து வயதுக்கு அடைகிறாங்க, அடைஞ்சு இந்த உலகத்தை விட்டு போறாங்க. அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய கஷ்ட சூழ்நிலைகளும் நிறைய பேத்துக்கு போகுது. இல்ல பணத்தை மிஞ்சிய பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி இல்லாத சூழ்நிலை போகுது. பல பேர் அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படி இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 தேவைக்காக மட்டும்தான் நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரி, அப்படின்னா நம்மளோட சுபாவம் என்ன? நம்மளோட சுபாவம் ரொம்ப ஆனந்தமா இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. அதுக்குதான் இங்க நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா அப்படின்னா, நம்ம இந்த சமுதாய விஷயங்கள்ல ஈடுபடுகிற அத்தனை விஷயங்கள்லையும் என்ன ஆகுது? துக்கமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, மாறி மாறி கலந்து நம்மளோட வாழ்க்கை முழுக்க வருது. அப்ப இதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோம், வேற விஷயங்கள் எதையுமே நம்ம அனுபவிக்கல. சரி, அப்ப இதை மட்டும் அனுபவிக்கதான் நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள, மனித உடம்புக்குள்ள 30 ட்ரில்லியன் செல்களால கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளோட மனித உடம்பு. இந்த மனித உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு 30 மிகப்பெரிய ஃபேக்டரிகளை ரன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள 1000 ஃபேக்டரிகள் வச்சா என்ன வேலை நடக்குமோ அந்த வேலைகள் மிக நுணுக்கமா நடந்துகிட்டு இருக்கு. எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சின்ன கண் எடுத்துக்கிட்டா கூட அதுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு, அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுது. ஒரு காதை எடுத்துக்கிட்டா அந்த காது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இதயம், நம்மளோட உடம்பு எல்லாமே அத்தனையுமே மிக நுட்பமான வேலைய அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க முழிச்சிருந்தாலும் சரி, மொழிக்காட்டினாலும் சரி, ரொம்ப மிக சிறப்பா அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ வேல்யூபிளான விஷயங்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு கிட்னி பழுதாகுது, என்ன பண்றாங்க? வேற ஒரு கிட்னி வைக்கிறாங்க. அந்த கிட்னி அந்த உடம்பு ஏத்துக்குதா? ஏத்துக்கல. அதுக்கு நிறைய ஊசிகளை போட்டு அந்த கிட்னியை ஏத்துக்க வைக்கிற மாதிரி இந்த உடம்பை பழக்கப்படுத்தி, ஏன் அப்படின்னா அந்த உடம்பு இன்னொருத்தரோட பொருளை உள்ள வந்துருச்சுன்னா அது வேற ஒருத்தவங்களோடது அப்படின்னு அது புரிஞ்சுக்குது. அது அந்த கிட்னியவே அழிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அதுக்கு சஃபர் பண்ற மாதிரியான சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதை ஏத்துக்கிற மாதிரி வச்சு சில காலம் வாழ வைக்கிறாங்க. இன்னும் ஏத்துக்கிட்டவங்க பல காலங்கள் வாழ்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் மாத்ததான் முடியுது, ஆனா அதை உருவாக்க முடியல. ஒரு கிட்னினா புது கிட்னியை செயற்கையா உருவாக்கி இருக்கிறோம், பொருத்திடுறோம், நீங்க ரைட்டு போகலாம் அப்படின்ற நிலைமை இருக்குதா? இல்ல இல்லையா? மாற்றுதான் பொருத்த முடியுது. அப்ப அந்த அளவுக்கு நம்மளோட விஞ்ஞானம் முன்னேற்றம் இந்த அளவுக்கு வளர்ந்தாலும் கூட நம்மளால அதை பண்ண முடியல. வருங்காலங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்றது போக போக தான் தெரியும். அப்ப அந்த நிலை அப்படி இருக்கிறப்ப
நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது மிக முக்கியமான நுட்பமான வேலைகளை செய்யுது. அதாவது நம்ம உடம்பு தான் இருக்கிறதுலே மிக 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 சிக்கலான அமைப்பு கொண்ட உடம்பு. இந்த சிக்கலான அமைப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒருங்கிணைந்து நடக்குது. முக்கியமா அதுதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே ஒரு செயலா நம்ம வந்து இந்த உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு மதிப்பு மிக்க விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் மூளையாகவும் வச்சு இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்னவா இருக்கும்? சாப்பிட்டுட்டு நம்ம இருப்பிடத்தை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம போறோம். அதுக்குள்ள சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா மாறி மாறி வருது. சந்தோஷமா மட்டுமே இல்லை. நம்ம அந்த சந்தோஷம் கூட ஒரு ஒரு சில மணி நேரமோ ஒரு சில நாட்களோ மட்டும்தான் இருக்கும். அடுத்த கணம் மாறிடும். அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள இப்படியே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் ஆகுறோம் அப்படின்னா அப்ப நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா ஏதோ ஒரு முட்டாள்தனம் தெரியுற மாதிரி இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம வந்து முதல்ல என்ன பண்றோம்னா லிமிட்டேஷனுக்குள்ள இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. கண் இவ்வளவு தூரம் தான் பார்க்கணும், காதுகள் இவ்வளவு அதிர்வலைகளை தான் கேட்கணும். 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் நினைக்கிறேன். இவ்வளவு அதிர்வலைகளை தான் கேட்கணும். அதுக்கு மேலேயும் கேட்க முடியாது, கீழேயும் கேட்க முடியாது. நம்மளோட உணர்வு இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாமே ஐம்பொறிகளும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இயங்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தை எடுத்து பார்த்தோம்னா இதை விட மேல நம்மளால இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புரியும். அதை தான் உதாரணமாகவும் வச்சாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எறும்பு எடுத்துங்களேன், அதோட வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும். அது இந்த உலகத்தை வேற பார்வையில பார்க்கும். ஒரு பாம்பு எடுத்துக்கங்க, அது இந்த உலகத்தை வேற பார்வையில பார்க்கும். நம்ம இந்த உலகத்தை வேற பார்வையில பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த பூமிக்குள்ளே எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. ஆனா நம்மளோட பார்வை என்ன? ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேல இப்ப வந்து அறிவியல் வேற உபகரணங்களை பயன்படுத்தி அது பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. கண்ணு மிக உயர்ந்த தூரத்துல பார்க்கணும்னா அது வந்து தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இல்ல சின்ன நுணுங்கிய விஷயம் பார்க்க போனோம்னா மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது மாதிரி நம்மளோட உபகரணங்கள் தான் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுதலா இருக்கு. சரி, அப்படின்னா எப்படி வந்து நம்மளால இத உதாரணங்கள் என்ன இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க போனா ஒரு கழுகு எடுத்துங்களேன். அது மிக உயர்ந்த தூரத்துல பறக்கும். பூமிக்குள்ள சின்னதா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலி போயிட்டு இருக்கும், இல்ல பாம்பு போயிட்டு இருக்கும். அந்த உயரத்துல இருந்து சரியா வந்து அந்த பாம்பை பிடிக்கும். இல்லைன்னா ஒரு ஆத்துக்குள்ள மீன் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மீனை சரியா பிடிச்சி தூக்கிட்டு போகும். அதோட பார்வை அவ்வளவு கூர்மையா இருக்கும். அந்த கூர்மையை நமக்குள்ள ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த கழுகு. அதே போலதான் ஒரு காது எடுத்துக்கலேன். இப்ப வந்து இந்த வவ்வால்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து அல்ட்ரா சவுண்டை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். அந்த சவுண்டு போய் ஏதாவது ஒரு தூணோ இல்லை ஒரு பாறையோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதில் பட்டு திரும்ப வந்து அதை ரிசீவ் பண்ணி இங்கே பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு விலகி போகும். அவ்வளோ அறிவு நுட்பம் இருக்கு. ஒரு நாய் எடுத்துங்களேன், நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். பல வகையான வாசனைகள் கலந்து இருந்தாலும் ஒரே ஒரு வாசனையை சரியா கண்டுபிடிக்கும். அதனாலதான் அது மோப்ப விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துறாங்க. அதே போலதான் ஒரு பாம்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாம்பை பார்த்தீங்கன்னா அதாவது நாக்கை வெளில நீட்டிக்கிட்டே இருக்கும். அது எதனால் நீட்டுது அப்படின்னா அந்த காத்துல உள்ள மூலக்கூறுகளை வந்து உள்வாங்கி தன்னோட உறுப்புகளுக்கு அனுப்புது. அந்த உறுப்புகள் வந்து இந்த சைடு தான் இறை போணுச்சு அப்படிங்கிறத சரியா சொல்லுது. காத்துல உள்ள விஷயத்த வச்சு போன இறையவே கண்டுபிடிக்குது பாம்பு. நமக்கு நைட்ல கண்ணு தெரியாது, ஆனா பாம்புக்கு நைட்ல நல்ல இறைய தெரியும். ஏன்னா இன்ஃப்ராரெட் விஷயங்கள் மூலமா அது வந்து கண்ணில் வந்து அதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள். யானையை எடுத்துங்க, 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒலிகளை யானையால கேட்க முடியும், நம்மளால கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு மேல உள்ளதான் நம்மளால கேட்க முடியும். சின்ன ஒலிகளை கூட அது கேட்கும். பூனை, எலியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உடம்பு பகுதியில் நிறைய சென்சார்ஸ் இருக்கு, சென்சார் செல்கள் இருக்கு. அது வந்து ரொம்ப சின்ன மெல்லிய காத்தடிச்சா கூட, சின்ன சவுண்ட் வந்தா கூட டக்குன்னு அது முழிச்சுக்கும். இதே மாதிரி டால்பின் எடுத்துக்கங்க, சுறா எடுத்துக்கங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கு. இதை வச்சு இதுங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, தன்னோட இறைய வந்து இரையாக்கிக்கிட்டு இருக்கு, பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, விலங்கினங்களா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்து நமக்கு வந்து உதாரணமாக அதை வச்சிருக்கிறாங்க. ஒரு காக்காவை எடுத்துக்கிட்டா
ஒரு உணவு கிடைச்சிருச்சுன்னா எல்லா காக்காக்களையும் கூட்டு சாப்பிடணும், நீ வந்து கூட்டமா வாழுடா. எல்லாமே உதாரணங்களா நமக்கு உருவாக்கி நமக்கு 5 அறிவையும் கொடுத்து பகுத்தறிகிற திறனையும் வேற கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு வசதிகள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பூமிக்குள்ள. இல்லாட்டி நம்மளால வாழ முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காத்து இல்ல, வாழ முடியுமா? இல்ல ஒரு செடி கொடிகள் இல்ல, நம்மளால உயிர் வாழ முடியுமா? உதாரணங்களா நமக்கு எவ்வளவு விஷயங்களை படைச்சு இது இது இப்படி இருக்கு, உன்னால இப்படி மாற முடியும்னு உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. உயிரினங்களே படைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அறிவியல் சொல்லும் இதெல்லாம் சாதாரணமா வந்தது, ஒரு 1300 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வெடிக்க ஆரம்பிச்சது. வெடிச்சு வந்து என்ன ஆகுது, குளிர்ந்து அது சூரியனாகி சூரியன் குளிர்ந்து வெடிச்சு சுத்துற சின்ன சின்ன பாறைகளும் ஒன்று சேர்ந்து அது பூமியாகி இன்னைக்கு வந்து நம்ம இது சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகளா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல நிறைய விஷயங்களை நீங்க உள்ள இருந்து யோசிக்க 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 மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அதுதான் மிக பெரிய அறிவா பேரறிவா இந்த உலகத்துல செயல்பட்டு இருக்கு. இதைத்தான் பிரம்மம், பரம்பொருள், கடவுள் அப்படின்னு வந்து அந்த காலத்துல நம்ம பெரியவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் வந்து இயற்கையை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து அறிவியல் இயற்கை விதின்னு வச்சிருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் அப்படி இல்லை. எல்லாத்தையுமே வணங்குனாங்க. நீரை வணங்குனாங்க, காத்த வணங்குனாங்க, அதுக்கு எல்லாம் சிலைகள் வச்சாங்க. எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நிறைய நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தன்னோட இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய சித்திகளை உருவாக்குனாங்க. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், இது மாதிரி ஒரு 8 சித்திகள் இருக்கு. இதை உருவாக்குனாங்க. இதை உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களோட வாழ்க்கையில. இது வந்து இப்ப இந்த விஷயங்களை வச்சு இப்ப இந்த விலங்கு விஷயங்கள்லாம் சொன்ன இல்லைங்களா, இதை ஒரு உதாரணமா வச்சு தன்னை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்லாம் அவங்க வாழல. தன்னோட உடம்ப செல்கள் அனைத்தையும் தன்னோட அணுக்கள் முதற்கொண்டு தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து நுணுங்கி வாழ முடிஞ்சுது. விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய லெவல்ல அவங்க எந்த இடத்துல அது தேவையோ அதால வாழ முடிஞ்சது. காத்துல பறந்து போனாங்க. முடியுமா? நினைச்சு பார்க்கவே நம்மளால முடியுதா? இல்ல இந்த அறிவியல் அதுக்கான விடையை தேடுதா? தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு குவாண்டம் உலகம்னா நம்ம வந்து ரொம்ப அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை. ஒருத்தன் வந்து டெலிபோர்டேஷன் பண்ண முடியுமா? ஒரு இடத்துல வந்து தோன்றி இன்னொரு இடத்துல மறைய வைக்க முடியுமா? நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப அசாதாரணமா பண்ணாங்க. இன்னைக்கு இங்க நடந்த இந்த விஷயங்களையும் இந்த ஆதாரங்களையும் எடுத்துதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போனோம்னா அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல உள்ளதுதான் அண்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அண்டத்துல என்ன இருக்கு? சூரியன் இருக்கு, கோள்கள் இருக்கு, அந்த சூரியன் எல்லாம் தொகுப்பா ஒரு கேலக்சின்னு சுத்துது. இது மாதிரி பல கேலக்சிகள் சேர்ந்ததுதான் அந்த பிரபஞ்சம். நான் சொல்றது பல கேலக்சிகள் ரொம்ப சாதாரண வாயார் சொல்லிட்டேன். ஆனா 200ல இருந்து கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் 2 லட்சம் கோடி கேலக்சிகள் மட்டுமே இருக்கு. இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுதா நம்மளால? நம்மளோட மனித அறிவுக்கு முதல்ல அதெல்லாம் எட்டுமா? சாதாரண நிலையில இருந்தா. இதே சித்த நிலைக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா எல்லாமே எட்டும், எல்லாமே சாத்தியம், எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஆதாரங்கள் இருக்கு. அவங்க எழுதி வச்ச ஆதாரங்கள் தான், நம்ம பார்க்கல. அது உண்மையான்னு நமக்கு தெரியாது, நம்ம அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து என்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த உடம்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது நம்ம ஒரு மிக உயர்ந்த நிலையை நோக்கி போக அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி பிறக்குதா? ஒரு பதில் வருதா உங்களுக்கு? அப்ப அந்த பதில் வந்துச்சுனாவே அப்ப அங்க என்ன தேவைப்படுது? நமக்கு வாழுகிற இந்த 70-80 வருஷம் போதுமா? நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரவே ரொம்ப காலம் ஆயிருதே. நம்ம விழிச்சு, ஆமா நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தை நோக்கி போகணும், வேற வழி நமக்கு இல்ல, நம்ம என்னதான் போய் எங்கதான் சுத்தினாலும் நமக்கு ஒரு ஒரு நிறைவு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, இந்த மனித உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. எடுத்து சும்மா பாருங்க. நீங்க ஒரு கிட்னி என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு சாதாரண கல்லீரல் நினைக்கிறோம், அது 500 விதமான வேலைகளை செய்யுது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா. சரிங்களா? அப்ப இந்த இந்த பிரம்மாண்டங்கள்லாம் எதுக்காக நடக்குது? உன்னை
உணவுக்காகவும் உடுத்த உடைக்காகவும் இல்லை. அது சாதாரண நம்ம நம்ம அடைய வேண்டிய விஷயம். நமக்கு திறமை கொடுத்துருக்குறோம். அந்த திறமையை வச்சு நம்மளால ஈஸியா அடைஞ்சிட முடியும் ஒரு மனுஷன் விழிப்புணர்வோட செயல்பட்டா. அப்ப அதை செய்ய முடிஞ்சு அடுத்தடுத்த நிலைகளுக்குள் நம்ம நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஈடுபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப இந்த 70-80 வருஷம் போதல. அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு இவனோட அந்த சுபாவங்கள் நினைவுகள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து நான் வந்து இப்ப வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்ல பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்ல வந்து தன்னோட கனவுகள்ல வந்து படிச்சு பெரிய, அதாவது ஐஏஎஸ் இந்த மாதிரி ஐபிஎஸ் இப்படி ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்ல ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்த ஒரு மனிதரா விளங்கணும்னு நினைக்கிறாரு. இது அவரோட நினைப்பு, அவரோட இலக்கு. இந்த இலக்குக்காக என்ன பண்ணுவாரு, தினந்தோறும் அப்படியே அதை பத்தியே சிந்திப்பாரு, அதை பத்தியே மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இது மாதிரி சிந்திக்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள நியூரான் அப்படின்ற ஒரு செல் வகைகள் இருக்கு. நம்ம உடம்பு வந்து நிறைய வகையான ஸ்பெஷல் செல்களால் ஆக்கப்பட்டது. இப்போ வந்து கிட்னின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள நெப்ரான்ஸ் நினைக்கிறேன், அது மாதிரியான ஒரு வகையான செல்கள் இருக்கு. அது வடிகட்டுற வேலையை பார்க்குது, ரத்தத்தை கழிவுகளை வெளியேற்றிட்டு நல்ல ரத்தத்தை உள்ள அனுப்புது. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சிறப்பு வகையான செல்கள் இருக்கு. அதே போல நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்மளோட மூளைக்கு கடத்துறதுக்கு நியூரான் செல்கள் இருக்கு. இந்த நியூரான் செல்கள் எல்லாமே ஒரு தனித்தனி அமைப்பா இருக்கும். அதுக்குள்ள ஒரு இப்படி ஒன்று தொட்டு டிராப்ல இருக்கும். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போறப்ப 2 வகையான விஷயங்களை வச்சு தகவல்களை கடத்துது. அது வந்து மின்சார சமிக்கைகளையும் கெமிக்கல் சிக்னல்களையும் வச்சு அது வந்து தகவல்களை நம்ம மூளைக்கு அனுப்புது. அப்படி அனுப்புறப்ப என்ன ஆகுது, நம்மளோட விஷயங்கள் எல்லாமே மூளைக்கு போகுது. அதான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது, நம்மளோட அத்தனை விஷயங்களும் சுபாவங்கள், நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை அதிகமா நினைக்கிறோமோ அது சுபாவங்களா நம்மளோட மனசுக்குள்ள போய் பதியுது. இப்ப நான் வந்து ஆன்மீகத்தை பத்தியே நினைக்கிறேன். அப்ப நினைக்க 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 என்னோட நாடி நரம்பு எல்லாமே அந்த ஆன்மீகமா மாறுது. நான் யோசிக்கிறத எதை யோசிப்பேன், அதை தான் யோசிப்பேன். சும்மா உட்காந்துருக்கேன், என் மைண்டுக்குள்ள அதுதான் போகும். ரத்தம் என்ன பண்ணுது, ஏன் ரத்தத்தை வந்துச்சு, நரம்பு என்ன பண்ணுது, நரம்பு ஏன் வச்சாங்க, இப்படி கேள்விகளை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் கேட்கிறேன், எனக்கு தாகம் இருக்குது. அப்ப என்ன ஆகுது, இது அத்தனையுமே நம்மளோட ஹிப்போகாம்பஸ், பாசல் கேங்லியா அப்படின்னு நம்மளோட பிரெயினுக்குள்ள சில பாகங்கள் இருக்கு. அங்க போய் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். நீ ஏன் ஒரு தடவை நினைக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஏன தான் பிடிச்சிருக்கும். அப்புறம் அடுத்த நாள் அது தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடும். அப்ப அந்த நினைவுகளே இருக்காது உங்களுக்கு. இப்ப நீங்க இதுல இருந்து ஒரு 100 நாளைக்கு முன்னாடி சரியா என்ன பண்ணீங்க நினைச்சு பாருங்க, நினைவுல இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை, அது நீங்களே முடிவெடுத்திருப்பீங்க. அப்ப என்ன ஆகுது, உங்களோட அந்த நியூரானும் விட்டுரும், அந்த பிடிப்பை விட்டுரும். இதே உங்களுக்கு தேவைன்னு நினைச்சிச்சுன்னா அதான் அந்த பகுதிகளுக்கு பாசல் கேங்லியா அந்த சில வகையான பகுதிகள் இருக்கு, ஹிப்போ கேம்பஸ் அது போன்ற பகுதிகள், அந்த பகுதிகளுக்கு கடத்தி ரொம்ப ஸ்ட்ராங் பிடிப்பா இருக்கும் அந்த ஸ்னாப்டிக். சரிங்களா? அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அது நம்மளோட நினைவுக்குள்ளே இருக்கும். அப்ப நம்மளோட உடம்பு வந்து, நான் என்ன சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து வழி நடத்துது, நம்மளோட உடம்பும் அதே போல அந்த பிரபஞ்சம் மாதிரியே இயங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு செல் எடுத்துங்களேன். இப்ப நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு திரும்ப நான் இங்க வரேன். ஒரே ஒரு செல் எடுத்துங்க. அந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேலக்சி மாதிரி அந்த செல்லு. சரிங்களா? அந்த செல்லுக்குள்ள கோடான கோடி அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களை சுத்தி ஒவ்வொரு புரோட்டான் நியூட்ரான்ங்கிறது உட்கருவா இருக்குது, அதை எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்மளோட யூனிவர்ஸ் மாடல் எடுத்துங்க. அதுக்குள்ளேயே அப்படிதான் ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது கோள்கள் சுத்தி வருது, தொகுப்பா இருக்குது, அது கேலக்சின்னு சொல்றோம். அதே போலதான் நம்ம உடம்புலயும் ஒரு கேலக்சி மாதிரி இயங்கிட்டு இருக்கு, அங்கேயும் வந்து கேலக்சி மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல தொகுப்பு உள்ள நட்சத்திரத்தை ஒரு கேலக்சின்னு சொல்றோம். அந்த கேலக்சிகள் எல்லாம் பல ட்ரில்லியன் கணக்கில் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம அணுக்கள் கூட்டம் சேர்ந்ததுதான் செல்லுங்கிறோம், பல செல்கள் சேர்ந்ததுதான் நம்ம மனுஷங்கிறோம். அப்ப அங்க உள்ளதுதான் இங்க, இங்க உள்ளதுதான் அங்க. எல்லாமே என்ன ஆகுது, ஒரு வித பிணைப்புல ஒரு வித பிடிப்புல பிடிச்சுக்கிட்டு இருக்கு. எதனாலனா எல்லாமே காந்த பிணைப்புல பிடிச்சுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும் எல்லாமே. அந்த காந்த பிணைப்பை பிரிக்கிறதுக்குள்ள தத்துவத்தையும் அவங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் பிரிச்சு மறைய வச்சாங்க, திரும்ப ஒண்ணு சேர்ந்து உருவாக வச்சாங்க. அதே போலதான் அங்கேயும் வந்து காந்த சக்தி இருக்கு, அதனாலதான் சூரியன் பூமியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. சரியா? எல்லாம் ஒரு 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 தொகுப்பா இயங்கிட்டு இருக்கு. இது போல அங்க சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். சூரியனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் இருக்குல்ல, அந்த ஆட்டம்லாம் என்ன பண்ணுது, ஒன்னோட ஒண்ணு சேருது. ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனோட சேருது.
அப்படி சேர்றப்ப அது என்ன ஆகுது? ஹீலியமா மாறுது. ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் சுத்தி வந்துச்சு அப்படின்னா அது பேர் ஹைட்ரஜன். இந்த 2 ஹைட்ரஜன் ஒன்று சேர்றப்ப 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 எலக்ட்ரான் சுத்த ஆரம்பிக்கும், அது பேர் ஹீலியம். அப்ப அது ஹீலியமா மாறுது. அப்ப இங்க என்ன ஆகுது? ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு நடக்குது. அப்படி அணுக்கரு இணைவு நடக்கிறப்ப அங்கேருந்து அலைகள் வெளியே வருது, எனர்ஜி வெளிப்படுது. அந்த எனர்ஜி தான் அலைகளா வெளியே வருது. அந்த அலைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒளி இருக்கு, அதாவது போட்டான்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒளி துகள்கள் இருக்கு. அந்த ஒளி துகள்கள் அது வழியா நம்ம கிட்ட வருது. நம்ம கிட்டன்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் பரவுது. அது நம்ம கிட்டையும் பூமிக்கும் வருது. பல நிலைகளை தாண்டி அது பூமிக்கு வரப்ப அது ஒரு நிறைய ஸ்டேட்டா பிரியுது. அதாவது ரேடியோ அலைகள் சொல்றோம், மைக்ரோ அலைகள் சொல்றோம், இன்ஃப்ராரெட்னு சொல்றோம். அடுத்து அல்ட்ராவேவ், அப்புறம் கண்ணுக்கு புலனாகின்ற அலைகள், அப்புறம் எக்ஸ்ரே, காமா ரே, இப்படி அதோட ஸ்டேட் அப்படியே பெருசுலேருந்து ஆரம்பிச்சு சிறுசு வரைக்கும் போகுது. இது எப்படி பெருசு சிறுசுன்னு பிரிக்கணும்னா, அந்த வருகிற அலைகள் அதிர்ந்துகிட்டு தான் வருது. அப்படி அதிர்கிற அந்த திறன் மேலையும் கீழையும் இப்படி அதிருது. இப்படி போய் மேலே போய் கீழே வந்துச்சுன்னா அது ஒரு சைன் வேவ்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு அதிர்வன். சரிங்களா? அப்படி அதிர்கிற அந்த திறனையும் இப்படி சைன் வேவ் வருது இல்லையா, இதுக்கும் உள்ள நீளத்தையும் அளந்தோம்னா அலை நீளத்தையும் அளக்கிறத வச்சுதான் அதை பிரிக்கிறாங்க. 1 மீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ரேடியோ அலைகளோட அலைநீளம். அதோட அதிர்வெண் பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 300 ஜிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே போல அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா மைக்ரோவேவ், அதோட அலைநீளம் அதை விட கம்மி. இது மாதிரி இதோட நமக்கு அந்த அலைகளோட இது முக்கியம் தேவையில்லை, இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு அதிர்கிற அந்த அதிர்வை வச்சும் அதோட அலைநீளத்தை வச்சும் அப்படியே டிஃபைன் பண்றாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்படி டிஃபைன் பண்றதுனால எதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அலைகள் இல்லாம நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் இல்லை. சரிங்களா? இன்னைக்கு நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மொபைல், இதுல இருக்கு டவர். இது எதுக்கு எப்படி வருது? அந்த அலைகள் மூலமா தான் வருது. ஒரு வீட்டில் டிவி ரிமோட் அழுத்துறீங்க, எது மூலமா ஒர்க் ஆகுது? அலைகள் மூலமா ஒர்க் ஆகுது. ஒரு அடிபட்டுருச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு, போய் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, எது மூலமா ஒர்க் ஆகுது? அலைகள் தான் பயன்படுது. ஒரு மைக்ரோவேவன் எடுக்கிறீங்க, மைக்ரோவேவனுக்குள்ள என்ன யூஸ் ஆகுது? அலைகள் தான் பயன்படுது. அதே போல வானத்துல மழை பொழிய போகுதா? அலைகள் தான் பயன்படுது. சேட்டலைட்டுக்கு தொடர்புபடுத்தணுமா? அலைகள் தான் பயன்படுது. கப்பல் எங்க இருக்குன்னு தெரியணுமா? அலைகள் தான் பயன்படுது. இல்ல எதிரிகள் ஒரு குண்டு போடுறாங்க, இல்ல ட்ரோன் அனுப்புறாங்க போர் நடக்கிறப்ப, அங்க என்ன தேவைப்படுது? ரேடார்னு அலைகள் தான் தேவைப்படுது. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இந்த அலைகள் பயன்படுது. எங்கேருந்து வர அலைகள்? சூரியனுக்கிட்ட இருந்து வெளியில வர இந்த அலைகள். இந்த அலைகள் என்ன ஆகுது? பல விதங்களா பல விஷயங்களா பின்னி பிணைந்து நம்மளோட வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு பயன்படுது. சரிங்களா? அப்ப ஒரு விஷயம் அங்க நடக்குது, அணுக்கரு இணைவு நடக்குது. அப்ப அந்த அணுக்கரு இணைவுனால என்ன ஆகுது? எலக்ட்ரான் அதோட இடத்திலிருந்து மாற்றங்கள் நடைபெறுது. அப்ப அங்கேருந்து எனர்ஜி வெளிப்படுது. அந்த எனர்ஜிக்குள்ள அலைகளா வருது. அந்த அலைகள் தான் நம்மளோட வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் செயல்படுது. அதே போலதான் நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டா, நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய பயாலஜிக்கல் மாற்றம் நடக்குது. ஒரு கோபப்படுறோம், என்ன ஆகுது? உடம்பு மூச்சு வாங்குது, ரத்த ஓட்டம் வேகமா போகுது, இதயம் பயங்கரமா பம்ப் பண்ணுது, வேர்வை வேர்க்குது, நம்ம அப்படியே பதறோம், நம்ம நிலை தடுமாறுறோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம அப்படி இந்த விஷயங்கள் மட்டும்தான் வெளியில தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயாலஜிக்கல் மாற்றம் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வுக்கு நடக்குது. சிரிக்கிறோம், அதுக்கு என்ன நடக்குது? ஏகப்பட்ட பயாலஜிக்கல் மாற்றம் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நடக்குது. பிரபஞ்சமே அதிர்வுக்குள்ளாகுது. ஒரு கோவப்படுறோம் சாதாரணமா நினைக்கிறோம். அதனாலதான் கோவப்படாதீங்க, பிரஷர் ஏறிடும் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன? நீங்க நினைக்கிறது ஒரு உணர்வு தான். உணர்வை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுது? செல்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. அப்ப அது செல்களுக்குள்ள இருக்கிற அணுக்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. அப்ப அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. எலக்ட்ரான் சுத்துதலையும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இப்படி பல கோடான கோடி அணுக்களுக்கு இடையில இந்த மாற்றங்கள் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப அங்கேயும் என்ன ஆகுது? ஒளித்துகள் எனர்ஜி வெளிப்படுது, ஒளித்துகள் வெளிப்படுது. ஆனா சூரியன்ல வெளிப்பட்ட அந்த ஒளித்துகள் வேற, அதோட பிரம்மாண்டம் வேற. ஆனா நம்ம உடம்புல இருந்து வர்றது
ரொம்ப வீக்கான எனர்ஜி தான் வெளிப்படுது. ரொம்ப அது வீக்கான எனர்ஜி, ரொம்ப மெல்லிய அளவுல தான் வெளிப்படுது. சரி, இப்படி வெளிப்படுறதுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படி வெளிப்படுறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு இங்க வரேன். இப்ப ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம்ல எடுக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் சேட்டலைட் போகுது, சேட்டலைட்ல இருந்து நம்ம வீடுகளுக்கு வருது. எப்படி இது போகுது, எப்படி வருது? அப்ப இது எதை பயன்படுத்துறாங்கன்னா, ரேடியோ அலைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப ரேடியோ அலைகளுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் அப்படியே மெமரி பண்ணிடுறாங்களா? இல்ல. அதுக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றாங்க. அதோட அதிர்வுகள் மேல கீழே இறங்குறத வச்சு அதுல சில வகையான பேட்டர்ன்களை கிரியேட் பண்றாங்க. அந்த பேட்டர்ன்கள் இப்படி இருந்தா அதாவது இப்ப கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பதிவாகும்னா 0-1 அதுல பதிவாகும். ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா 0-1 பதிவாகும். ஒரு பாடல் எடுத்துக்கிட்டா அதுவும் 0-1 பதிவாகும். எல்லாமே அதுக்கு தெரிஞ்ச மொழி 0-1. சரிங்களா? நம்ம தான் அதை பார்க்குறோம், நம்மளோட பாஷையில அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா கம்ப்யூட்டர் அந்த பாஷையில புரிஞ்சுக்காது. அது 0-1 மட்டும் தான் புரிஞ்சுக்கும். அதே போல இது அதிர்வுகளை, அந்த ஏற்ற இறக்கங்களை வச்சுதான் நீட்டி மடக்கி என்ன பண்றாங்க, அதுக்குள்ள என்கோட் பண்றாங்க. அதான் நம்ம வீட்டுக்கு வரப்ப ரிசீவர் என்ன பண்ணுது, டீகோட் பண்ணி இதை வந்து படமாவோ இல்ல வந்து பாடலாவோ அது நமக்கு கொடுக்குது. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு அலைக்குள்ள மெமரி அனுப்பல, அந்த ப்ரோக்ராமோட மெமரி அனுப்பல, அதோட பேட்டர்னை தான் அனுப்புறாங்க. அதே போலதான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மெமரி அனுப்பல, அதுக்கும் ஒரு பேட்டர்ன் அனுப்புறாங்க. ஒரு மெமரி கார்டு பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காந்த விசையை வச்சு அதுக்குள்ளேயும் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது 0-1 கிரியேட் பண்றாங்க. அதனாலதான் நம்ம மெமரி கார்டா வச்சுக்கிறோம், ஹார்ட் டிஸ்கா வச்சுக்கிறோம். எதை எடுத்தாலும் சரி அதுக்கு ஒரு பேட்டர்ன், அவ்வளவுதான். அதுக்குள்ள மெமரி இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, பேட்டர்ன் மூலமா அதை பண்ண முடியுது. அதே போலதான் நம்மளோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வர இந்த அலைகள் என்ன ஆகுது, நிறைய பேட்டர்ன்களை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? இப்ப இந்த பேட்டர்ன்களை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், டீகோடர் வச்சு டீகோட் பண்ணி, ரிசீவர் வச்சு டீகோட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம ஒளிபரப்புறோம், தெரிஞ்சுக்கிறோம், பார்க்கிறோம். அதே போல நம்மகிட்டேருந்து வெளியில வர இந்த அலைகள் நம்மளோட அத்தனை விஷயங்களையும் தாங்கி தான் வெளியில வருது. எப்படின்னா மெமரியா இல்ல, பேட்டர்னா தாங்கி வெளில வருது. அதுக்கு ஒரு பேட்டர்ன். நம்ம கோவப்படுறோமா, நம்ம என்ன உணர்வு நிலைகளுக்குள்ள இருக்கிறோமோ அந்த நிலைகள் எல்லாமே ஒரு பேட்டர்னா வெளில வந்துகிட்டே இருக்கு. காலம் முழுக்க வந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நான் பேசுற இந்த நேரம் கூட வீக்கான அந்த அந்த ஒளித்துகள்கள் வெளில போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஒளித்துகள்கள் ரொம்ப தூரம்லாம் பயணிக்கிறது இல்ல. சும்மா அதாவது பக்கத்துல என்ன இருக்கு, கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், இப்படி காத்துக்குள்ள நிறைய இருக்கும், எல்லா பொருட்கள் இருக்கும். எல்லாத்தாலையும் என்ன ஆகுது, உறிஞ்சப்படுது, அப்சார்ப் பண்ணப்படுது. அப்படியே போயிட்டு அப்படியே அதை அப்சார்வ் பண்ணப்பட்டு அது அப்படியே மாறிடும், அது அப்படியே மாறி இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா இப்படி வெளியில வந்துருது பாத்தீங்களா, இப்படி வெளியில வரப்ப என்ன ஆகுது, பல பேட்டர்ன்களை அது கிரியேட் பண்ணி தான் வெளில வருது. அப்படி கிரியேட் பண்ற அந்த பேட்டர்னை இந்த பேரறிவு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பேரறிவு அது ரொம்ப உன்னிப்பா உள்வாங்கி வச்சுக்குது. இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஒரு ரூமுக்குள்ள இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு ரூம், பெரிய ரூம். அந்த ரூமுக்குள்ள சின்னோண்டு ஒரு தூசி, கண்ணுக்கே நமக்கு தெரியல, ஒரு சின்ன தூசி கிடக்கு. அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்போமா? எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? சின்ன தூசி, அது கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவுதான். அதுதான் நம்மளோட தெரிஞ்சது. ஆனா குவாண்டம் உலகத்துக்குள்ள அந்த தூசி வந்து மிக பெருசு. சரிங்களா? அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயமும் இங்கதான் இருக்கு. ஆனா எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள்ல பார்க்கப்படுது. நம்ம என்ன பார்வையில அந்த விஷயத்த பார்க்கிறோமோ அப்படிதான் இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம பார்த்து வச்சிருக்க உலகம் இந்த கண்ணுக்கு தெரியுது. இதுவே நீங்க வேற நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா, அந்த பார்வையில இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி தெரியும். எல்லாமே இங்க இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. நம்ம வேத நூல்களையும், புராண நூல்களையும், இதிகாச நூல்களையும் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சு அதுவாவே வந்தோம் அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள போய் நமக்கு வந்து புரிய வச்சா அது நிறைய விஷயங்கள் புரியும். அது நிறைய பேர் அந்த வழியில வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதோட சிறப்பான புரிதல்கள் மிக உயர்ந்த நிலையை நோக்கி அவங்களை நகர செய்யும். ஆனா பாட புத்தகங்களையும் அறிவியல் விஷயங்களையுமே சொல்லி வளர்ந்து வந்த ஒரு பாதை சதவீதம் உள்ளவங்களுக்கு இந்த முறையில சொன்னா அவங்களுக்கு நிறைய புரிதலை ஏற்படுத்தும். சரிங்களா? நானும் கூட நிறைய விஷயங்களை உள்ளார்ந்து அதுக்குள்ளேயும் போய் வரேன், இந்த அறிவியல் விஷயத்துக்குள்ளேயும் போய் வரேன். அப்ப இது ரெண்டும் கலந்த ஒரு நிலை தான் நமக்கு ஒரு சிறந்த நிலையை நோக்கி போறதுக்கான உத்வேகத்தை இந்த மூளை கொடுக்குது. சரிங்களா?
இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த விழிப்புணர்வு கடல், அதாவது இந்த பிரபஞ்சமே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கடல். இந்த கடலுக்குள்ள நம்ம வந்து சின்ன ஒரு மீன்பிடி படகு மாதிரி தான் நம்மளோட உடம்பு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற இந்த மூளை வந்து ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா தான் வந்து இந்த பிரபஞ்ச கடலுக்கான ஒரு ஒரு ரிசீவ் பண்ற ஒரு விஷயம். நம்ம இந்த ஆண்டனாவை சரியா டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன ஆகுது, பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அள்ளித்தர ஒரு பொக்கிஷமா அது மாறிடுது. டியூன் பண்ணலைன்னா இந்த உலகத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்குள்ள சிற்றின்பங்களுக்குள்ளே சுழண்டு உழண்டு போற ஒரு ஆளா அது மாத்துது. ஒரே பிரெயின் தான், ஒரே மூளை தான். ஆனா இதை அப்படியும் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு யாராருக்கெல்லாம் அதுல விருப்பம் இருக்கோ அது அவங்க அப்படிதான் போவாங்க. அவங்களுக்கான விழிப்பு நிலை எப்போ வருதோ அது வரைக்கும் அவங்க அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. விழிப்பு நிலை வரும், இப்போ வரலாம், அடுத்த பிறவியில வரலாம், அதுக்கும் அடுத்த பிறவியில வரலாம், இது மாதிரி எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அந்த நிலையை நோக்கி விழிப்பு வந்து இன்னும் வந்துருச்சுனாவே கண்டிப்பா அதுவே ஒரு பெரிய உயர்ந்த நிலை. முதல்ல விழிப்பு வரணும். யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் இப்ப இதை கேட்கிற பல பேர் ஈஸியா தள்ளி விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்ப இது கேட்கறதுக்கே ஒரு விழிப்பு நிலை வேணும். அந்த விழிப்பு நிலை இருந்தாதான் ஆன்மீகத்தை வந்து உணர முடியும். ஆன்மீகத்தை சரியான டியூன் பண்ணி நம்மளோட அந்த ஆண்டனா மூளைங்கிற ஆண்டனாவை சரியா டியூன் பண்ண முடியும். அப்படி டியூன் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். எங்கேருந்து? பிரபஞ்ச பேரறிவுல இருந்து. அதே போலதான் நம்மளோட உடம்புல இருந்து வெளிவருகிற இந்த சின்ன வீக்கான இந்த ஒளி அலைகள் என்ன ஆகுது, ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வெளில வருது. இது காலம் முழுக்க நம்மளோட சுபாவங்களா அடங்கி இருக்குன்னு சொன்னேன். நம்ம சுபாவங்கள் என்ன நம்ம இலக்கா வச்சிருக்கிறோமோ, இல்ல இலக்கே இல்லாட்டாலும் சரி, அதுவும் நம்மளோட எது நம்ம சுபாவமா அடங்கியிருக்கோ, எதை நம்ம விரும்பி வச்சிருக்கிறோமோ அது அத்தனையும் பேட்டர்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வருது. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மிகப்பெரிய ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள சின்ன தூசி, அந்த தூசி நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க கூட முடியாது. ஆனா அது நமக்கு பெருசு இல்ல. இந்த குவாண்டம் உலகத்துல அது பெருசு. ஏன்னா குவாண்டம் உலகன்றது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத நுணுங்கிய ஒரு விஷயம். ஒரு செல்லை பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற அணுக்களை பார்த்தா அது சுத்தமா தெரியாது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற துகள்களை பார்த்தா சுத்தமா தெரியாது. அதுக்கும் உள்ள இருக்கிற குவாண்டம் ஃபீல்டை பத்தி பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவ்வளவு நுணுங்கிய உலகத்துக்குள்ளதான் நம்ம இந்த தூசிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம பார்வைக்கு ஒரு மாதிரியும் குவாண்டம் உலகத்துல ஒரு மாதிரியும் தெரியுது பாத்தீங்களா? அப்ப அதே போலதான் இந்த வெளியில வர இந்த அலைகளோட தன்மை மிகச் சிறியதாக இருந்தாலும் அது எங்க போகுது, இந்த இந்த ஒளித்துகள் எங்க போகுது? பிரபஞ்சத்துக்குள்ள போகுது, இந்த பேரறிவுக்குள்ள போகுது. நம்மள இந்த பேரறிவுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்மளே ஒரு பேரறிவுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட மூளைங்கிறது நம்ம தனிப்பட்ட ஆள்னு பிரிச்சு நம்ம அதை நினைச்சுக்கிறோம். ஆனா இது அப்படியே உள்ளார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பேரறிவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த பேரறிவோட இருக்கிற ஒரு துளி கூட கிடையாது. துளிய கோடியா பிரிச்சோம்னா அதுல ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளதான் நமக்கு பிரெயினா இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம யோசிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சம் உள்வாங்கி வச்சுக்குது. இத பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வ் பண்ற விஷயத்தெல்லாம் கூட அது அது ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இது வந்து ஒரு கற்பனையா கூட உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம கேள்விப்படுகிற அத்தனை விஷயமே கற்பனையா தானே நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு அப்படித்தானே சாளரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட ஐம்பொறிகளை இன்னும் பட்ட தீட்ட தீட்ட தானே அது ரொம்ப கூர்மையா மாறும். சரிங்களா? அப்ப அந்த பார்வையில நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஞான பார்வை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இத உட்பகுதி பார்த்தோம் அப்படின்னா இதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விஷயங்களை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு விஷயங்களை அதோட கண்காணிப்புல இருக்கு, எல்லாமே அதுவா தான் இருக்குது. அது உருவாக்கப்பட்டு பொருள், அதாவது இந்த பிரபஞ்சத்துல 5% தான் பொருள். மீதி மீதி சதவீதம் எல்லாமே 5-10% நம்ம பொருள். மற்ற எல்லாமே எம்டி, வெறும் வெறுமை தான். அதுக்குள்ள எதுவும் இல்லை அப்படிங்கிறது அறிவியலோட கருத்து. ஆனா அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட கருத்து. சரிங்களா? அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவியல் வந்து எப்படின்னா ஒரு பெரிய ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரூமுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு டார்ச் லைட் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? டார்ச் எங்க அடிக்குதோ அது மட்டும்தான் உங்க அந்த கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா லைட்டை போட்டீங்க, ரூம்ல உள்ள எல்லாமே தெரியும். ரூம்ல உள்ள எல்லாமே தெரியற விஷயம் லைட்டை போட்டா
லைட்டை போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆன்மீகம். டார்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அறிவியல். டார்ச் அடிச்சு போயிட்டே இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இது என்னது, மிக பெருசு இது. சரிங்களா? அப்ப அந்த வெளியில நம்மளோட சுபாவங்களை தாங்கி நிக்குது. அந்த சுபாவங்கள் என்ன ஆகுது, பேட்டர்னா வெளியே போகுது. அப்ப இந்த பிரபஞ்சம் அதை உட்கவர்ந்து வச்சுக்குது. அப்ப இந்த உட்கவர்ந்து வச்சுக்கிற விஷயங்கள் என்ன ஆகுது, ஒரு மனுஷன் என்ன ஆகுறான், தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா வெளில போயிட்டே இருக்கு. அது பேட்டர்னா கிரியேட் பண்ணி உள்வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு பிரிவா வச்சுக்குது, பஞ்சபூதங்கள்லாம் இணைச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி இணையும், காத்தா இணையும். என்ன வெளில போச்சுன்னா எங்க போகும், ஒண்ணு காத்துல போய் சேரும், இல்ல உணவுல போய் சேரும், இல்ல நீர்ல போய் சேரும், ஏதோ ஒண்ணுல போய் சேரும். அப்படியே அந்த காத்து அப்படியே பறந்து போகும். சரிங்களா? இதெல்லாம் இது எப்படின்னா, உள்ளார்ந்து பார்த்து சிந்திச்சா மட்டும்தான் இதோட உள்நிலை புரியும். இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு கற்பனையா தான் புரியும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாக்குறவங்களே கேட்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே சாத்தியம்தான். நடக்காது அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்ததுனாலதான், அந்த தடுத்துட்டு அதிலே நின்று இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம இந்த லைட்டு ஒளி ஒளி இருக்கிற இந்த லைட்டு கூட எடிசன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா 1000 தோல்வி வந்துச்சு அவருக்கு. 1000வது முறையில தான் அவர் ஒரு வெற்றியை பார்த்தாரு. இதே மாதிரி எல்லா விஞ்ஞானிகளுமே, அறிவியலை சார்ந்த எல்லா கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஞ்ஞானிகளுக்குமே கிடைச்சது தோல்விதான். அதை எவ்வளவோ எள்ளி நகையாடி இருக்கிறாங்க. இந்த உலகம் எவ்வளவோ எள்ளி நகையாடி இருக்கு. அதே போலதான் ஆன்மீகவாதிகளையும் எள்ளி நகையாடி இருக்கு. ஒரு திருவண்ணாமலையில விசிறி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறார், வாழ்ந்தார். அவரு என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ஞான நிலை, ஒரு 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 உச்சம் கிடைக்குது. பத்திரிக்கிட்டு ஓடுறாரு, அப்படியே அந்த தெருக்கல்ல ஓடுறாரு. ஆனா என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க. அவரோட நிலை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்க ஏதோ பைத்தியக்கார ஏதோ பண்றான்னு அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவருக்கு ஆசிரமம் இருக்குது, இன்னைக்கு அவரை கடவுளா கும்பிடுறாங்க. பாரதியார் அவர் வாழ்ந்த காலத்துல அவரை அவமதிச்சாங்க. இன்னைக்கு அவரை எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. வாழும் காலங்கள்ல அவரை உணர்ந்தவங்க மட்டும்தான் மதிக்கத்தக்க விதங்கள்ல நடந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞானிகளும் வாழ்ற காலங்கள்ல அவங்கள புரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு உயர்ந்த நிலையில வச்சு பார்த்தாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த புரிதல் அவர்களுக்குள்ள ஏற்படுறது இல்லை. அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னே முதல்ல தெரியாது. அது மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அவனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், அவனால மட்டும்தான் அதோட விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது போலதான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாரும் உணர்றாங்களான்னா கண்டிப்பா உணரல. 100க்கு ஒரு 10% பேர் அந்த நிலைகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, அதோட நிலைகளை உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5% பேர் உணர்ந்தவங்க வெளியிலே வரல, அவ்வளவுதான். அதோட போய் கரைஞ்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது இந்த உலகத்துல அதாவது சொல்ல முடியாத எண்ணிலடங்கா அற்புதங்களும் எண்ணிலடங்கா பிரம்மாண்டங்களும் அப்படியே பொக்கிஷமா கொட்டி கிடக்கு. அத நம்ம 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 சரியான விதத்துல நம்ம டியூன் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம கிடைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப. சரிங்களா? நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். 70-80 வருஷம் நம்ம வாழ்க்கைக்கு போதாது, இதுக்குள்ள அவன் விழிப்புணர்வு அடைஞ்சு இதை செய்ய முடியாது அப்படிங்கறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து வர இந்த ஒளி அலைகளை பேட்டர்னா வருது, அதை உள்வாங்கி வச்சுக்குது. அப்போ உள்வாங்கி வச்சுக்கிட்டு பஞ்சபூதங்கள்ல இணைச்சு திரும்ப என்ன ஆகுது, அது காற்றா நீரா நெருப்பா வெளியில இருக்கு. அந்த காற்று நீர் நெருப்பெல்லாம் பிரிச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு நீருன்னு எடுத்துக்கிட்டா உள்ள 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. காற்றுன்னு எடுத்தா நைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி எல்லா கலவைகளும் கலந்து இருக்கு. நெருப்புன்னு எடுத்தா கார்பன், இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இது மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள என்ன இருக்கு, மூலக்கூறுகள் தான் இருக்கு. மூலக்கூறுகளை பிரிச்சு பார்த்தா அணுக்கள் தான் இருக்கு. அணுக்களுக்குள்ள போக பார்த்தா துகள்கள் தான் இருக்கு. துகள்குள்ளேயும் உள்ள என்னன்னு பார்த்தா ஒளித்துகள் இருக்கு. ஒளித்துகள் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஒளித்துகள் மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, சூரியன்ல இருந்து வெளியில வருது பாத்தீங்களா, அந்த ஒளி அலைகள் இல்லைன்னா நம்மளால முதல்ல உயிர் வாழ முடியுமா? செடிகளுக்குள்ள மரங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துற வாசி தான் என்ன ஆகுது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடக்குது. அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனாலதான் அந்த பிளான்ஸ் வளருது. அது வளர்ந்து அது நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுனால நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, உயிர்களே வாழ முடியாது. ஒளி அப்படின்னு சாதாரணமா சொல்லிடும், ஆனா அந்த ஒளி இல்லைன்னா உயிரே வாழ முடியாது. இந்த ஒளி பல மாற்றங்களை இந்த பூமியில பண்ணிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல பண்ணிட்டு இருக்கு. ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நட்சத்திரத்தை நம்ம வானத்துல பாக்குறோம்.
சரிங்களா? அந்த நட்சத்திரத்தை வானத்துல பாக்குறப்ப அது வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் மாதிரியான ஒரு வடிவத்துல நமக்கு தெரியுது. ஆனா நீங்க கிட்டக்க ஒரு ஒளி ஆண்டு தூரத்துல நீங்க பயணிக்கிறீங்க. ஒளியின் வேகத்துல பயணிச்சு நீங்க அந்த நட்சத்திரத்தை போறீங்கன்னா, அப்படி கற்பனையில கூட அது பண்ண முடியாது. நான் சொல்றேன், அப்படி போறீங்கன்னா அந்த நட்சத்திரம் அங்க இருக்காது. ஒளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப இந்த தெரிகிற இந்த ஒளி, அந்த நட்சத்திரம் உண்மையான நட்சத்திரம் நகர்ந்து பல வருடங்கள், பல லட்ச வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஒளி இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்ப நீங்க அந்த பாக்குற நட்சத்திரங்கள் எல்லாமே உள்ளார்ந்து போய் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அங்க இல்ல. அந்த ஒளி மட்டும் இன்னும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ணை இப்பதான் வந்து அடைஞ்சிருக்கு. இப்ப புரியுதுங்களா? எப்பயோ விட்ட ஒளி அது. அது ஒரு பேட்டர்னா நம்ம கண்ணை வந்து அடையுது. சரிங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க ஒரு ஒரு பேட்டர்ன் சொல்றீங்க, எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்றேன். ஒரு கண் இருக்கு. கண்ணு இப்ப இந்த சூரிய ஒளி படுது, ஒரு பொருள் மேல படுது. அது பட்டு என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அது நம்மளோட அந்த கார்னியா பகுதிக்குள்ள போகுது. அது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி தான் விழித்துறைக்கு உள்ள போய் நிறைய ப்ராசஸ் பண்ணி பிரெயினுக்கு போகுது. பிரெயின் அதை புரிஞ்சுக்குது. இது மாதிரி பல விஷயங்கள், பல உதாரணங்கள் சொல்லணும். நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? நீங்க சுய சிந்தனை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு 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 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஞான பார்வைகள் கிடைக்கும். சரிங்களா? இந்த உலகத்துல உள்ள அத்தனை விஷயங்களையும் கடந்ததுனாலதான் கடவுள் என்ற நிலைக்கு ஒருத்தன் தள்ளப்படுறான். கடவுள்ங்கிறது எங்கிருந்தோ வந்தவங்க இல்ல. சரியா? விழிப்புணர்வு என்ற மிகப்பெரிய கடலுக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு ஆண்டனா தான் நான் அப்ப சொன்னேன். அந்த ஆண்டனாவை இந்த விழிப்புணர்வே நம்ம தான் கரைய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு தான் நிறைய யோகங்கள் கண்டுபிடிச்சு வச்சாங்க. குண்டலினி யோகம், அஷ்டாங்க யோகம், ஹத யோகம், இது மாதிரி நிறைய யோகங்கள், ராஜ யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், இது மாதிரி நிறைய ஞான யோகம், இது மாதிரி நிறைய யோகங்கள் கண்டுபிடிச்சு வச்சாங்க. நீ இந்த ப்ராசஸ் இருக்கு, நீ சரியா இந்த யோகங்கள்லாம் கடைபிடிச்சு நீ போ, நீ நிறைய அந்த பிரபஞ்ச கடலுக்குள்ள கரைஞ்சு போயிடலாம். ஏன் கரையணும்? அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து நல்ல நிலையில தானே இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த 5% தான் பொருளா இருக்கு, மீதி எல்லாம் எம்டியா இருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த 5% பொருளா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த பொருள் எல்லாம் என்ன ஆகுது? விழிப்புத்தன்மையா மாறுது, தன்னை மாத்திக்குது. அது பிரபஞ்ச ப்ராசஸ் நிறைய, அதோட திறன் நிறைய. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரகசியங்கள். நீங்க உணர்ந்து பாருங்க, அந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்ப நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு 20 வருட காலமா நான் இதுக்குள்ள, இந்த சிந்தனை திறனுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறேன். அப்படி இந்த சிந்தனை திறன் போக 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 என்ன ஆகுது? நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ரிசீவ் ஆகுது. இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு புரிய போறதில்ல. என்கிட்ட வந்து சித்தர்கள்லாம் பேசினாங்க, நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ப முடியுதா? நம்ப முடியல இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த அனுபவத்தை நான் நம்புவேன், எனக்கு ஏற்பட்டிருக்கு, என்னால நம்ப முடியும். ஆனா இது என்னோட தனிப்பட்ட விஷயம். நான் அதாவது பார்க்காத, இதை பத்தி கேள்விப்படாத உங்ககிட்ட வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு இது பார்க்கறப்பே சிரிப்பு தான் வரும். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ள கிடைக்கப்பட்ட விஷயங்களும், அதுக்குள்ள எனக்கு கிடைச்ச ஞானங்களும் அது வேற லெவல் அது. சரிங்களா? அப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்குள்ளதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நான் பேசுறதுல எதை எடுத்து பார்த்தாலும், எங்க எடுத்து பார்த்தாலும் நான் பேசுறது சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும். ஏதாவது சின்ன தவறுகள் கூட இருக்கலாம். அதுக்காக நான் சொல்ற எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. தவறுகள் இருக்கலாம். அப்படி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச ஆன்சர்ஸை நான் பண்றேன். சரிங்களா? அதுபோல நம்ம இந்த 70-80 வருடம் போதாதுன்னு சொல்லிதான் என்ன ஆகுது? இந்த ஒளி அலைகள் மூலமா நம்மளோட பேட்டர்ன் வெளில போகுது. அந்த பேட்டர்ன் என்ன ஆகுது? பஞ்சபூதங்கள்ல இணையுது. பஞ்சபூதங்கள் எல்லாமும் எல்லாமாவும் இருக்குது. அப்ப இந்த நம்ம இன்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம், இன்ன சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த சுபாவம் தகுந்த பேரண்ட்ஸ் யாரு? அவங்களுக்குள்ள நீரா நெருப்பா காத்தா உள்ள போகுது. அப்ப அங்க ஒரு விதை உருவாகுது. குரோமோசோம் அப்படின்ற ஒரு விதை உருவாகுது. 23 குரோமோசோம், 23 குரோமோசோம். அப்ப அவங்க செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்கள் இதுக்கு தகுந்தாப்புல அங்க செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆகி என்ன ஆகுது? உள்ள போகுது. டிஎன்ஏவா கிரியேட் ஆகுது. அப்ப அந்த டிஎன்ஏவை என்ன இருக்கு? உள்ளதான் ஏற்கனவே நான் சொன்னேன். டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கு? ஏடிஜிசி அப்படின்ற கோடுகள் இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா அடினைன், குவானைன், தயாமின், சைட்டோசின் இப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரிவுகள் இருக்கு.
அந்த அடினைனை பிரிச்சு பார்த்தா ஒரு 5 கார்பன், ஒரு 5 ஹைட்ரஜன், ஒரு 5 நைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 5 ஹைட்ரஜன் நைட்ரஜன்லாம் எங்கேருந்து வந்துச்சு? காத்து, நீர், நெருப்பு, இதுதான் நமக்கு இன்புட். இந்த உடம்புக்கு இன்புட் எது? அந்த பஞ்சபூதங்கள் தான் இன்புட். அந்த இன்புட்டை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராசஸ் பல நடந்து அது ஒரு விதையா என்ன பண்றோம்? ஒரு டிஎன்ஏவை கொடுக்குறோம். அது என்ன ஆகுது? குழந்தையா இந்த உலகத்துல பிறக்குது. அப்ப ஹார்ட்வேரும் அதுல இருக்குது, சாஃப்ட்வேரும் அதுல இருக்குது. எதுக்குள்ள? டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. அடுத்து நம்ம இணைக்க போற சாஃப்ட்வேர் இந்த சமுதாய விஷயங்கள்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். அப்ப நம்ம வளர்ந்து வர 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 நம்மளோட சுபாவம் வெளிப்படும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சாஃப்ட்வேர் அதுல இருக்கு. நம்ம ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையோட சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம யாரு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அவங்களோட சாஃப்ட்வேரும் அதுல இருக்கும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கணக்கு. இந்த பிரபஞ்சமே கணக்குகள்ல போயிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் கணக்கு தான். சரியான கணக்குகள்ல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? வளர்ந்து வர 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 தன்னோட அந்த சுபாவம் வெளிப்படும். போன வாட்டி நீங்க ஆன்மீக தன்மையோட இருந்திருந்தீங்கன்னா அந்த ஆன்மீகமே வெளிப்படும். கோயிலுக்கு போகணும்னு தோணும், தன்னாலே தோணும். நீங்க ஒரே வயிற்றுலதான் 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணும், ஒரு குழந்தைக்கு சினிமாவுக்கு போகணும்னு தோணும். ஒரு குழந்தைக்கு விபூதி வச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தீபாராதனை காட்டும். இன்னொரு குழந்தை காலையில எந்திரிச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா ஒரே வயசுல தான் பிறந்திருக்கும். அப்ப என்ன ஆகுது? சுபாவங்கள் ஏற்கனவே இருக்கு. அந்த சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. அப்ப இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆகும்? நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லா நாலேஜும் உள்ள அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், எதை நோக்கி போகணும், இப்படின்ற கேள்விகள்லாம் நமக்குள்ள பிறக்கும். அப்படி கேள்விகள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம விழிப்பு நிலை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த விழிப்பு நிலை அடையறதுக்கு நமக்கு இந்த 70-80 வருஷம் பத்தாது அப்படின்னு சொல்லி தான் பிறவிகளை கொடுக்குறாங்க. இந்த பிறவிகள் எப்படி வருதுன்னு இப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிறவிகளோட நோக்கம் என்ன? நம்ம விழிப்பு நிலை அடைஞ்சு நம்ம அந்த இறைத்தன்மையோட போய் சேரணும். நம்ம எதுல இருந்து வந்திருக்கோம்? பொருட்தன்மையிலிருந்து வந்திருக்கோம். சரிங்களா? இதான் பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. அதான் வேற கதைன்னு சொன்னேன். அது வேற மாதிரி ட்ராக்ல இதுலதான் இணையும். நான் வேற ட்ராக்ல வரேன், அவ்வளவுதான். இதுல பல வழிகள்ல சிந்திக்க முடியும். சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு 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 70-80 வருஷம் பத்தலை அப்படின்னு சொல்லி நமக்கு பிறவிகளை கொடுத்து பிறவிகள் மூலமா விழிப்புணர்வு அடைய வைக்கிறாங்க. ஒரு மாயையை கொடுத்து விழிப்புணர்வு அடைய வைக்க. மாயங்கிறது இந்த வாழ்க்கை தான். இதுல இந்த வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எது எப்படி நீங்க பிடிச்சி வச்சாலும் ஒரு காலத்துல போய் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே அழியக்கூடியதுதான். உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்கும். இன்பம் துன்பம் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். ஒன்னே ஒன்று எது ரொம்ப நிலையா இருக்கும்னா உங்களோட விழிப்புணர்வு. ஏன்னா அதுதான் நிரந்தரம், அதுதான் இருப்பு. அந்த இருப்பை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை. அந்த விழிப்புணர்வு வருதா? யாருக்குமே வரதில்லை. இந்த வீடியோ ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. இதை நான் நீளமா சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தள்ளி விடுறவங்க தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா? இல்ல இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்க என்னதான் இருக்குன்னு கூர்ந்து கவனிப்பாங்க. அப்ப அதுல சில விழிப்புணர்வுகள் கிடைக்கலாம். சரிங்களா? அதனால ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கடந்து வரத்துக்காகவும் ஏதாவது ஒரு பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு. இந்த நிலையை கொடுத்து நீ விழிப்புணர்வா மாறிட்டினா நீ கடவுள் அப்படின்னு அர்த்தம். இந்த கடவுள் நிலையை இந்த மனித உடம்புக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படிதான் நம்ம மகான்கள், அதாவது சித்தர்களா இருந்தாலும் சரி, ஞானிகளா இருந்தாலும் சரி, அதாவது கடவுளாவே அவங்க வணங்கப்பட்டாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, முகமது நபியா இருந்தாலும் சரி, புத்தரா இருந்தாலும் சரி, மகாவீரரா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஞான நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க இந்த மனித உடம்புக்குள்ளேயே அந்த விழிப்பு நிலையை கொண்டு வந்தாங்க. விழிப்பு நிலையை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்க. சரிங்களா? அதனாலதான் நம்ம இன்னைக்கும் வணங்குறோம், இன்னைக்கும் கோயில்களை கட்டுறோம், அவங்கள வழிபட்டுட்டு இருக்கிறோம். வெறும் வழிபட்டா மட்டும் போதுமா? நம்ம எப்போ உருவாக போறோம்? நம்ம எப்ப அந்த நிலைக்குள்ள போக போறோம்? இது முக்கியம் இல்லையா? அந்த கேள்வி முக்கியம் இல்லையா? அப்ப ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஏன் மறுபிறப்பு எடுக்கிறது? ஏன் முதல்ல ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு?
இதுக்கான விடைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த விழிப்புணர்வு இந்த ஒரு வீடியோ ஏற்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலைக்குல உங்களால போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உருவாகலாம். சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு கதை கூட இருக்கு. அதாவது என்னன்னா, மகாபலின்னு ஒரு ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், 14 லோகங்களையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்தோடனே அது என்ன ஆகுது, அந்த தேவர்கள்லாம் வாழ்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து போய் விஷ்ணு பெருமான்ட்ட முறையிடுறாங்க. இது மாதிரி எங்களை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. உடனே விஷ்ணு என்ன பண்றாரு, காசியாப் அப்படின்ற ஒரு முனிவருக்கும் அதிதி தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் மகனா போய் பிறக்கிறார். அதுதான் வாமன அவதாரம். அப்போ வந்து என்ன பண்ற, வளர்ந்து வராரு. அப்போ வந்து இந்த மகாபலி வந்து என்ன பண்றாரு, ஒரு நர்மதா ஆற்றங்கரையில வந்து நின்று நிறைய அஸ்வமேத யாகம் நடத்தி நிறைய பேருக்கு தானம் கொடுக்குறாரு. வேணுங்கிறவங்களுக்கு கேட்டதை கொடுக்குறாரு. அப்ப அங்க வாமன உருவம் கொண்ட விஷ்ணு வராரு. அப்ப அந்த அசுரனோட குரு சொல்றாரு, இல்ல நீங்க வந்து இது வந்திருக்கிறது விஷ்ணு பார்த்து நடந்துக்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல, அவர் கேட்கறத கேட்கட்டும்னு சொன்னோன்னே, எனக்கு 3 அடி நிலம் கொடுன்னு சொல்லி வாமன அவதாரத்துல இருக்கிற விஷ்ணு பகவான் கேட்கிறாரு. சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, விஸ்வரூபம் எடுக்கிறார். குள்ளமா இருந்தவர் விஸ்வரூபம் எடுக்கிறார். அப்ப விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடிய பூமி பாதாள லோகம் எல்லாத்துலயும் வச்சிடுறாரு. இன்னொரு அடியா மீதி உள்ள லோகங்கள் எல்லாத்துலயும் வச்சிடுறாரு. மீதி ஒரு அடி மிச்சம் இருக்கு. இது எங்க வைக்கன்னு கேட்கிறாரு. உடனே அந்த அசுரர் சொல்றான், தலையில வைங்க அப்படின்னு தலையை காட்டுறாரு. தலையில வச்சோன்னா உள்ள பாதாள லோகத்துக்கு போயிருது. ஆனாலும் விஷ்ணு என்ன பண்றாரு, அவரோட நேர்மையையும் அவர் சொல்ல தவறாம தன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சதையும் பார்த்து ரொம்ப மெச்சி அவருக்கு வரத்தை கொடுக்கிறார். நீ இந்த பூமிக்கு வந்து போவாயாகன்னு சொல்லி வரத்தை கொடுக்கிறார். அப்படி வந்து போற கதை தான் கேரள பகுதியில ஓணம் பண்டிகையா கொண்டாடப்படுது. சரிங்களா? அப்ப ஒரு அசுரனா இருக்கிற அந்த குணம் கொண்ட ஒருத்தரே ஒரு உயர்ந்த நிலையுள்ள குணத்துக்கு மாறுறப்ப ஒரு மிகப்பெரிய வரமே கிடைக்குது. அதை பூமியில நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதே போலதான் பல சித்தர்கள் தன்னோட அணுக்களை என்ன பண்றாங்க, ஒரு உருவமா மாறி உருவ நிலைக்கும் வராங்க. அது போலதான் பாபாஜி, மிக உயர்ந்த நிலை கொண்ட பாபாஜி, கடவுளாக வணங்கப்படுகிற பாபாஜி பெருமான் அவர்கள் வந்து இன்னைக்கும் காட்சி தரார், 2000 வருஷமா வாழ்றார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது வந்து இது எதுவுமே நம்ம அதான் சொல்றல, நம்ம வந்து நம்மளோட அனுபவம் இல்லை, அதை பத்தின அனுபவம் நமக்கு இல்லை. ஓகே ஏதோ வந்துட்டு போறாரு நம்ம கும்பிடுவோம்னு சொல்லி அவ்வளவுதான் நம்மளோட இது. ஆனா நம்மளே அந்த கடவுள் தான் அப்படிங்கிற நிலை நம்ம எப்போ புரிய போறோம்னு நமக்கு தெரியல. ஐயா திருமூலர் அவர்கள் கூட ஒரு வான்வழியா வந்துட்டு இருக்கிறாரு. எங்க நந்திய பெருமாள்கிட்ட பயிற்சி பெற்ற திருமூலர் ஐயா வான்வழியா வரப்ப கீழே வந்து பசுக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பசு மேய்ப்பாளர் வந்து இறந்து கிடக்குறான். அதனால சுத்தி சுத்தி வந்து எல்லாம் அழுகுது. உடனே அவர் என்ன பண்றாரு, இறங்கி வந்து அந்த பசுக்கள் அழுகிறத பார்த்து நொந்து போய் அதுங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னோட உடம்ப செடிங்களுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு தன்னோட ஆத்மாவை அவருக்கு செலுத்தி அந்த மூலன் உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு போயிறாரு. அப்படி பாஞ்சு அவர் ஏந்திரிக்கிறாரு, ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. அவரோட செயல்பாடுகளை நிறைய மாற்றங்கள் இருக்கிறத அவங்களோட அந்த மூலனோட ஒய்ஃப் பாக்குறாங்க. அவன் பேர் அந்த மாடு மேய்ப்பவன் பேர் மூலன் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, இதை எதுவுமே பொருட்படுத்தாம போய் தியானத்துல அமர்றாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில போய் தன்னோட உடம்புக்குள்ள போயிடலாம்னு பாக்குறாரு. உடம்பு இல்லைங்க, சிவபெருமான் உடம்ப மறைச்சிட்டாரு. அப்ப அவருக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, ஓகே அப்ப சிவபெருமான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே உடம்புக்குள்ளே மூலனா வாழ ஆரம்பிக்கிறார். அப்படி வாழ ஆரம்பிச்சு 3000 வருஷங்கள் வாழ்ந்து திருமூலர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து 3000 பாட்டுகள் எழுதினார். திருமந்திரம் அப்படின்ற ஒரு பாட்டை எழுதினார். அது 3000 பாடல்களுடைய உடையது. அதுக்குள்ள நிறைய சிவபெருமானங்களை பத்தியும் மனிதரோட வாழ்க்கையை பத்தியும் யோகங்களை பத்தியும் நிறைய நுட்பங்களை பத்தியும் அதுல சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், நான் வந்து ஒரு ஒரு திருடன் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த கவர்ந்துகிட்டு போயிடுறான், பல லோகங்கள் தாண்டான், பல உலகங்கள் தாண்டி போறான், ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மனிதர்களை பார்த்ததா பதிவு பண்றாரு.
அப்படி அவரை துரத்திக்கிட்டு போறப்ப ஒரு ஒரு கிரகத்துக்கு போறாரு. அந்த கிரகத்துக்குள்ள எல்லாருமே வந்து அப்படியே அமைதியான நிலையில உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னொரு கிரகத்துல வேற மாதிரியான நிலையில உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படியே அதுல விவரிக்கிறார். பாட்டுகள் இருக்கு. அப்ப அவர் பார்த்தது, பதிவு பண்ணது உண்மை இல்லையா? அப்ப உண்மையா இருக்கு இல்லையா? அப்ப லோகங்களும் இருக்கு. இத முன்னாடி சொன்னப்ப நம்ம அதை பார்க்கல. ஆனா இன்னைக்கு அறிவியல் அதை பார்த்திருக்கு. அப்ப அந்த உலகங்கள்ல இருக்கலாம். இன்னும் நம்ம அனுபவத்துக்கு வரல. சரிங்களா? அப்ப அவரோட அனுபவத்துல இருந்திருக்கு. அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம ஒரு கதை மாதிரி தான் அதை படிக்கிறோம். இனி இதெல்லாம் போக முடியுமா? ஒரு அறிவியல் அறிஞர் அதை பார்த்தா இதெல்லாம் போக முடியும், இதெல்லாம் சாத்தியமா? ஒளியின் வேகத்துல போனா கூட போக முடியாது. அதுக்கே பக்கத்து நட்சத்திரத்துக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்துல போனா கூட ஒளி வந்து ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். அப்படி போனா கூட 4 வருஷம் 2 மாசம் ஆகும் ஒளியின் வேகத்துல பயணிச்சா கூட பக்கத்து நட்சத்திரத்துக்கு. அப்ப எப்படி இவ்வளவு லோகங்களை தாண்டி இருக்க முடியும்? அப்ப ஒரு மனித நிலையில இருந்து சித்தி பெற்று நிறைய யோகங்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா சிறப்பான, அதாவது இந்த உடம்ப எப்படி வேணாலும் மாத்தலாம், இந்த மனசை எப்படி வேணாலும் மாத்தலாம். அதுக்குரிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்கு. மனுஷன் நினைச்சா மட்டும்தான் அந்த நிலைக்கு மாற முடியும். மனிதன் தான் சரியான ஒரு பதம். இந்த பதத்துல இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு விஷயங்கள் சொல்லி நம்ம கெடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உணவு முறைகள் எல்லாமே நமக்குள்ள கொடுக்கிற உணவு முறைகள் எல்லாமே கெடுதலா கொடுக்கிறோம். மனசுல போடுகிற விஷயங்கள் எல்லாமே கெடுதலா போடுறோம். இப்படி போட்டு போட்டு அதுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்படியே கழிச்சு கட்டி வெளில வந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தெரியும். எப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்குள்ள இறங்க இறங்க முயற்சி செஞ்சவங்க தான் இன்னைக்கு வந்து ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் நமக்கு காட்சி தராங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பேரறிவு அப்படின்னு ஒரு கடவுள் நிலையா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக நுட்பமா புரிஞ்சு போச்சு. அடுத்து ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு ஊர்ஜிதமா தெரியுது. அப்ப மறுபிறவி நடக்குது அப்படிங்கறதும் தெரியுது. ஏன் இந்த மறுபிறவி கொடுத்தாங்க, இந்த ஆன்மா முதல்ல ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் போன இதுல நல்லா தெளிவா சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பதிவை திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தா மட்டும்தான் உள்ள இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள போறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நிலையில சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்ம மனசு அடுத்ததுக்குள்ள ஊர்ஜிதமா போகாது, ரொம்ப பிடிப்போட போகாது. அப்ப பிடிப்போட போகணும் அப்படின்னா இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் நம்ம தெளிவாயிக்கணும். தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஊர்ஜிதமா அந்த விஷயங்களுக்குள்ள பயணிக்க முடியும். சரிங்களா? அப்ப ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதோ இல்ல சின்ன உருவமா மாறுறதோ இல்ல சித்திகளை அடையிறதோ நம்மளோட நோக்கம் இல்ல. அவங்களும் அதை தேவைக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? அதாவது நம்ம செய்கிற இந்த தியானம் பெரிய உயர்நிலைகள்லாம் அடைய தேவையில்லை. நம்மளோட இந்த வாழுகிற வாழ்க்கையிலேயே நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட இலக்குகளை அடைய முடியும். மிக சாதாரணமா அடைய முடியும். என்ன நம்ம இலக்கா வச்சிருக்கோமோ, நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கைக்குள்ள அதை மிக சிறப்பா கொண்டு வர முடியும். நம்ம உடல் நிலைகளிலிருந்து நோய்களை விரட்ட முடியும். நம்மளோட மனநிலையை ரொம்ப ஒருமுகப்படுத்தி மிக சிறந்த நிலையை நம்மளால இந்த நிதர்சன வாழ்க்கைக்குள்ள அடைஞ்சு கண்டிப்பா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வெற்றி அப்படின்ற சூழ்நிலையை நோக்கி நம்மளால நகர்த்த முடியும் இந்த ஒரு நிதர்சனமான வாழ்க்கைக்குள்ள. சரிங்களா? அதே போல இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒளி அலைகள் வெளியில வருது. இந்த ஒளி அலைகள் வந்து பேட்டர்னா கிரியேட் ஆகுது. அது இந்த பிரபஞ்சம் வந்து உள்வாங்கி வச்சுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்படி பேட்டர்னா கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள தோணலாம். இதெல்லாம் என்ன சும்மா வெளில வருது, அது எங்கேயோ போய் எதுல அப்சர்வ் ஆகி அப்படியே போயிருது, அவ்வளவுதான். இதுதான் அறிவியல் சொல்ற உண்மை. நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் அது சும்மா வீக்கான ஒளிப்பா, அதெல்லாம் சும்மா இத்தினோண்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கணக்கே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம கிட்டே இருந்து ஒரு விஷயம் வெளில போகுது.
சரிங்களா? இப்ப ஒரு நான் சொன்ன சூரியன்ட்ட இருந்து ஒளி அலைகள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒளி அலைக்குள்ள என்ன ஆகுது? நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்றோம்னு சொன்னேன். அந்த அதிர்வு அலைகளை வச்சு என்ன பண்றோம்? கீழே வந்தா ஒரு விஷயமாகும், மேலே போனா ஒரு விஷயமாகும். அதுல என்கோட் பண்றாங்க. என்கோட் பண்ணி என்ன பண்றாங்க? அந்த அந்த முழு ஒளி பரப்பையும் முழு நிகழ்ச்சியையும் அந்த அலைக்குள்ள வடிவமைக்கிறாங்க. வடிவமைச்சு டீகோட் பண்றப்ப அது என்ன பண்ணுது? ஒளிபரப்பாகி நமக்கு விஷுவலா தெரியுது. சின்னோண்டு மூளை தான் நமக்கு. இந்த விழிப்புணர்வை கம்பேர் பண்றப்ப, இந்த பேரறிவை கம்பேர் பண்றப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது இத்தினோண்டு மூளை. இந்த மூளையை வச்சே நம்ம அழகா இதை பண்றோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்னென்ன பண்ணும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தால பண்ண முடியாதா? இந்த பேரறிவால நிகழ்த்த முடியாதா? எல்லாமே நிகழ்த்த முடியும். இப்ப சித்தர்களும் ஞானிகளும் என்ன பண்றாங்க? தன்னோட வேலைகளுக்காக நிறைய விஸ்வரூபம் எடுப்பாங்க, சித்திகளை பயன்படுத்துவாங்க. அப்ப அவங்க பயன்படுத்த போறப்ப என்ன ஆகும்? பயாலஜிக்கல் மாற்றம் ரொம்ப நடக்கும், பயங்கரமா நடக்கும். சரிங்களா? அப்ப அப்படி நடக்கிறப்ப அதிகமான ஒலி அலைகள் வெளியில போகும். இந்த ஒலி அலைகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடிஞ்சது, இந்த அணுக்களை பிரிக்க முடிஞ்சது, சேர்க்க முடிஞ்சது, எல்லாமாவும் முடிஞ்சது. எதுல? அந்த விழிப்பு நிலைகளை இருந்து. இப்ப நமக்கு இந்த முகம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த முகம் சின்னோண்டு முகம், ஆனா கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது, சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மாற்றங்கள். இந்த அணு இப்படி இருக்கணும், இந்த செல் இப்படி இருக்கணும். அந்த மாற்றங்களுக்குள்ள ஒருத்தருக்கும் வெவ்வேறு முகங்கள் இருக்கு. இடம் சின்னோண்டு, ஆனா மாற்றங்கள் நிறைய கோடிக்கணக்கில். நம்ம கட்ட விரல் எடுத்துக்கலாம், அதுல ரேகை இருக்கு. இந்த ரேகை எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. இத்தினோண்டு இடம், இந்த இடத்துக்குள்ள அவ்வளோ மாற்றங்கள். இதை விட சின்னது கருவிழி. கருவிழிக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது, அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள், கோடிக்கணக்கான மாற்றங்கள். அதனாலதான் ஆதார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கைரேகை கருவிழி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்காது. அதான் இந்த பிரபஞ்சத்தோட இந்த பேரறிவோட விஷயத்தை நீங்க ஒன்னையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட பிரம்மாண்டம் என்னன்னு அதிசயிச்சு போவீங்க. அப்ப நம்ம அவங்களோட சித்து நிலையை உருவாக்குறதுக்காக தங்களோட வாழ்க்கைக்குள்ள நம்மளோட வாழ்க்கை என்ன இருக்கு? இங்க இருந்து சென்னை போவோம், சென்னையில ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கிறோம். அடுத்து என்ன இருக்கும்? நம்ம வீட்டுக்கு வரோம். அடுத்து வேற எங்கேயாவது பயணம் பண்ணணும்னா அங்க போவோம். அங்க ஏதாவது வேலை இருந்தது, நம்மளோட வேலை சம்பந்தமா போகணும்னா அதை முடிப்போம். இப்படி வரும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை முறை இருக்கும். எதை நோக்கி? உணவு, உடை, இருப்பிடத்தை நோக்கி. அதை நம்ம சிறப்பா வச்சுக்கணும். வாழ்நாள்ல அடுத்தடுத்து வர சந்ததியினரும் அதை சிறப்பா நிர்வகிக்கணும்னு சொத்து சேர்ப்போம், பணம் சேர்ப்போம். இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நம்மளோட சந்ததியினருக்கு கொடுப்போம். அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி இல்லை. ஒரு மண்டலம் விட்டு மண்டலம் தாண்டினாங்க, கிரகம் விட்டு கிரகம் தாண்டினாங்க, கேலக்சி விட்டு கேலக்சி தாண்டினாங்க. அதெல்லாம் எப்படி முடிஞ்சுது? மன வேகத்துல பயணிக்க முடிஞ்சுது. நினைச்ச உடனே மேமல்ல இருப்பாங்க. முடியுமா? இதெல்லாம் சும்மா கற்பனை மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கற்பனை தான். இதை சாத்தியம்னு நமக்கே சிரிப்பு தான் வரும். ஆனா அவங்க உலகத்துல சாத்தியம். அவங்க உலகத்துல நம்ம போகணும். அந்த அனுபவம் நமக்கு இல்லைல்ல. நம்ம அனுபவம் மட்டும்தானே இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, இந்த உலகமே நம்ம பார்வையில ஒரு லிமிடேஷனுக்குள்ள தான் நம்ம செயல்படுறோம்னு சொன்னோம் இல்லையா? இந்த லிமிடேஷனை விட்டு நம்ம தாண்டல. ஆனா தாண்டக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அந்த சாதகத்தை ஏற்படுத்துறது எது? ஆன்மீகம் தான். ஆன்மீக விஷயங்கள் தான். ஆன்மீக யோக மார்க்கங்கள் தான். இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க என்ன ஆகுது? மிக உயர்ந்த விழிப்பு நிலை கிடைக்குது. மிக உயர்ந்த விழிப்பு நிலை கிடைக்க நமக்கு நிறைய ஞானங்கள் சேருது. அப்ப நம்ம இயற்கையிலே ஆனந்தமா தான் இருப்போம். ஏன்னா துன்பங்கிறது சிற்றின்பம், இன்ப துன்பங்கள் பயிறது எல்லாமே அது ஒரு மாதிரியான வாழ்க்கை. அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்காம அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிக மிக உயர்ந்த நிலையை நோக்கி போகும். அதே போல இப்ப அஷ்டாங்க யோகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல இயமம் நியமம் ஆரம்பிச்சு அப்படியே சமாதி வரைக்கும் போகும். அப்ப அதாவது ஒரு இயமத்தை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப அதிர்வுல இருப்பான் அவன். ஆனா சமாதி நிலைக்கு போறப்ப அதிர்வே இல்லாம இருப்பான்.
இதை கடைபிடிக்கிறப்ப அந்த நிலை தான் ஏற்படும். இதை பத்திலாம் நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரொம்ப தெளிவா பார்ப்போம், அது வர பிரிவுகள்ல. அப்ப அந்த சமாதி நிலையை நோக்கி போறப்ப அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் மாற்றம் நடக்காத நிலையை உருவாக்கி அவங்க விழிப்புணர்வுக்குள்ள முழுசா கரைஞ்சு போயிடுறாங்க. சரிங்களா? அப்படி அப்ப அங்க அவங்களுக்கு அந்த ஒளி வெளியில வரதோ இல்ல பயாலஜிக்கல் மாற்றமோ இல்ல வேற எந்த நிகழ்வுல எதுவுமே அங்க நடக்காது. முழுசா விழிப்புணர்வுல இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க தூங்குறீங்க, உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுகள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களால முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா விழிச்சிருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுது. இந்த விழிப்பு நிறைந்த இந்த வாழ்க்கைக்குள்ள மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுதா? முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா முடியும். அந்த விழிப்புணர்வு தான் இன்னும் வரல. அந்த விழிப்பு நிலை வரத்துக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிற இந்த 1 மணி நேரம் கூட தாகம் இருக்கவங்களுக்கு இது 10 நிமிஷம் மாதிரி தோணும். தாகமே இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? திருப்பி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நான் சொல்றேன்ல, இந்த மாதிரியான ஒரு விழிப்பு நிலை கிடைக்கிறதே ஒரு வரம். இந்த நம்ம இவ்வளவு தூரம் பயணிக்க முடியும், நம்ம உடல்நிலையும் மனநிலையும் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை வரத்துக்கே பல ஜென்மங்கள் ஆகும், பல பிறவிகள் எடுக்கணும். எல்லாத்தையும் கடந்து வந்து தான் நம்ம இந்த நிலைக்கு வர முடியும். அந்த பிரபஞ்சமே அதிர்ந்து ஒரு நிலையை நோக்கி வந்து 5% இருக்கிறதுனால தான் திரும்பவும் அது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுது விழிப்பு நிலைக்கு. அது மாதிரி அதுக்கு அந்த பேரறிவுக்கு, சின்ன அறிவுக்கே இவ்வளவு பிரச்சனை, பேரறிவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளை பார்த்து அது மிரளல. மாயையான அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துச்சு. வாழ்ந்து பாரு, எல்லாம் மாயை தான். அப்ப ஒரு இருப்பை நோக்கி வா, அதுக்குள்ள இருக்க பேருண்மையை நீ வந்து புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிலைகளுக்குள்ள நம்ம பயணிக்கிறப்ப அது வேற நிலைகளை நோக்கி போகுது. அதோட இலக்குக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடறோம். அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? நமக்கு இலக்கு இருக்குல்ல. ஏகப்பட்ட நிதர்சன வாழ்க்கைக்குள்ளே, சாதாரண நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கைக்குள்ளே நமக்குள்ள நிறைய இலக்குகள் இருக்குல்ல. அதே போலதான் அதுக்கு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை புரிஞ்சுக்கிற இன்னும் திறன் இன்னும் போதலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? அது போலதான் 3000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு ஐயா திருமூலர். 2000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பாபாஜி பெருமான் அவர்கள். அவங்கெல்லாம் நினைச்சா அந்த உலகத்துக்கு வருவாங்க, உடல் எடுப்பாங்க. நினைச்சா, தேவைப்பட்டா முடியும். சரிங்களா? அதனால ஒன்னே ஒன்று மட்டும்தான் இந்த வீடியோ பதிவில், கடவுள் நிலை அப்படிங்கிறது பேரறிவா இந்த உலகத்துல பறந்து விரிந்து எல்லா தூசிலேருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய கோள்கள் வரைக்கும் இருக்கு அதோட அறிவு. அதே போல நமக்கு 70-80 வருடம் போதாது என்று திரும்பவும் இந்த உலகத்துல நம்ம ஜனனம் செய்வதற்காக நம்மளோட ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒளி அலைகள் மூலமா பேட்டர்னா இந்த பேரறிவு கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த பேரறிவு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்பவும் நம்மளை பஞ்சபூதங்கள்ல இணைத்து மறுபிறவியா எடுக்க வைக்குது. இதுல ஒரு பகுதி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேரறிவு இயக்குதா, அது இந்த மாதிரி எடுக்க வைக்குதா அப்படிங்கிற பகுதி நமக்கு தெரியாது. அது நிலைகளை நீங்க கடந்து வரணும், அதை தெரியணும். அப்படின்னா நானே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள வேற ஒரு புரிதல்களை வச்சிருந்தேன். ஆனா ஒரு சில பேர்களால எனக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ள, இந்த உலக எல்லையை மீறி நம்ம வந்து மிக சிறந்த வேறு நிலைகளுக்குள்ள பயணிக்கிறதுக்கும், வேறு நிலைகளை நோக்கி நம்ம போகிறதுக்கும், நம்மளோட இந்த விழிப்புணர்வு கடல்ல மிதக்கிற இந்த சின்ன படகை மிக பெரிய சாளரமா நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற உறுதியை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லி, இன்னொன்னே சொல்றேன், இது முழுக்க முழுக்க என்னோட அனுபவங்கள் மட்டும்தான். என்னோட அனுபவங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்குது, இதன் மூலமா நல்ல புரிதல்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இன்னும் மேலும் மேலும் நான் சிறந்த பதிவுகளை கண்டிப்பா பதிவிடுவேன்.
இல்லை அப்படின்னா நீங்களே இதில் கமெண்ட் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு ஞானமும் தெளிவும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த தெளிவு ஞானமும் நம்ம கடந்து வரப்ப மிக சிறந்த நிலையை அடைய முடியும்னு சொல்லி இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். ஆனந்தம் பெருகட்டும். நன்றி.